நீ அவர் சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறவன், துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இங்க எல்லாம் நின்றுட்டு உட்கார்ந்துட்டு வந்துட்டு தேவ சமூகத்தில் வந்து கால் எடுத்து வைக்கும் போது ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை இப்படி மிதிக்கணும்னு உங்ககிட்ட யாரு கேட்டது அப்படிங்கிறார். அவன் போற வழியில அங்க இங்க எல்லாம் போயிட்டு கடைசியில போவாச பார்த்ததும் போவாஸ் ஒரே மிதி ஓடிற. அப்ப ஒரு காரியம் நல்லா தெரியுது பாருங்க, இந்த ரூத்தை அவர் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறார். நான் எந்த அளவுக்கு அவரால் கவனிக்கப்படுகிறேன் என்பதை அறியணும்னா அவரோடு நெருங்கணும். நான் எந்த அளவுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது வரைக்கும் போவாஸ் ரூத்தை பத்தி யார்கிட்ட கேட்கறாங்க தெரியுமா? கண்காணியான அந்த பொண்ணு யாருப்பா? நான் நெருங்க 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 எனக்கு அவருக்கு இடையில இன்னொரு நபருக்கு இடமே இல்ல. சமாரியா பட்டணம் இயேசுவினிடத்துல நெருங்கும் வரைக்கும் சமாரியா பட்டணத்துக்கு இயேசுவை குறித்து சொல்வதற்கு யார் தேவைப்பட்டாங்க தெரியுமா? சமாரியா ஸ்திரீ தேவைப்பட்டாங்க. ஆனா நெருங்கினதுக்கு அப்புறம் இனி சமாரியா ஸ்திரீ வேணும்னு இல்ல. இந்த நெருக்கம் தான் நமக்கு தேவை. இந்த நெருக்கம் வந்துட்டுன்னா, இந்த நெருக்கம் நமக்கு உடனே தான், நமக்கு உடனே ஏன் ஜெபம் ஓட மாட்டேங்குது? உடனே ஹெல்ப் லைன் அப்படித்தானே போகுது. ஜெபிக்க சொல்றது தவறு என்று சொல்லவில்லை, நான் சொல்லுகிறதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அறவரக்கத்தில் எழும்பி மெசேஜ் கேட்டா ஷார்ட்ஸ் பார்த்தது மாதிரி இருக்கும். ஆமே, ஏன் என்னால கூப்பிட முடியல அவரை? ஆமே, இது ரொம்ப முக்கியம். இதுக்கு மெயின் இந்த ரூத் இவ்வளவு க்ளோஸா போறதுக்கு என்ன, இந்த 2வது அதிகாரத்துல மட்டும் இந்த போவாஸ் யாருன்னு தெரிஞ்சிருந்தா ரூத் பின்னாடியா போய் நின்று இருப்பாங்க. தள்ளு, தெரியல. எனக்கு அந்த போவாஸ் யாருன்னு தெரியாததுனால நான் தள்ளி தள்ளி நிக்கிறேன். எனக்கு இப்போ தெரிஞ்சிட்டு இனி தள்ளி நிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். அகண்டு போகாதீர்கள். அவர் ஃபீல் பண்ணிடுவார். அப்போ அவர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறார். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு தெரியும் நம்ம எங்க போறோம், எப்படி போறோம். ஆமென். சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு போனார் யோனா. யோனா நினைச்சாரு இனி தெரியாது அவருக்கு. அவருக்கு தெரியாது. அவருக்கும் தெரியும், உன் கூட பயணிக்கிற அத்தனை பேருக்கும் தெரிய வைப்பார். இவன் தான் அவ்வளவு பிரச்சனைக்கும் கர்த்தர் நியமித்த பாதையில நின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு நம்மளால ஆசீர்வாதம். கர்த்தர் நியமித்த பாதையை விட்டு போயிட்டா நம்மளால அவங்களுக்கு கஷ்டம். முதல் ஆமேன் நிறைய வந்துச்சு, 2வது ஒரே ஒரு ஆமேன் வந்துச்சு. அதுவும் தெரிஞ்சு தூணாங்களான்னு தெரியாது. ட்ராக் மாதிரி இருக்கிறவங்களுக்கு நன்மையை நம்ம தடுக்காம ஆயத்தத்தோடு ஆயத்தம் அகண்டு போயிடக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, அப்படி பண்ணிடக்கூடாது. எனவேதான் விசுவாசத்தினாலே ஆபேல பாத்தீங்களா, ஆபேலுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? அவன் நான் தப்பு பண்ணக்கூடாது, ஏன்னா நாளைக்கு நான் அவரிடத்துல காணிக்கை படைக்க போகிறேன். அவர் சமூகத்துல போய் நான் நிற்கும் போது நான் அந்த தீமைக்கு என்னை விலக்கி காத்துக்கிட்டா கர்த்தர் என்ன அக்செப்ட் பண்ணுவார். காயின் அப்படி இல்லை, நான் என்ன பண்ணிட்டு போவேன். அங்க வந்ததும் ஆண்டவரே இயேசுவே என் தெய்வம். நமக்குன்னே ஒரு 10-15 பாட்டம் இருக்கு. அல்லேலூயா. அப்படியே அழுறது ஆயிக்கிறோம். ஓகே ஆண்டவரே, அடுத்த கம்யூனியனுக்கு பார்ப்போம். அவர் பார்க்கிறார் பாருங்க. இங்க பாருமா, நீ தரித்திரருக்கும் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரருக்கும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுக்கு பிறகே போகாததினால்
எப்படி நோட் பண்றாரு பாருங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் இந்த கூட்டத்தில் நம்மை கவனிப்பாரா? எங்க பார்வை விழாது, ஆனால் அவருடைய பார்வை விழும். எல்லாத்தையும் கவனிக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீங்க இந்த தெருவில் போங்க, அங்க ஒரு கழுதையும் அது குட்டியும் கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார். அவருக்கு தெரியும். சாரி பார்த்து வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். அவருக்கு தெரியும் அந்த வீட்டுல மாவு என்ன குறையுது தெரியும். சீஷர்கள்ட்ட பஸ்கா ஆயத்தப்படுத்த சொல்லுவோம், நீ போகும்போது அங்க ஒருத்தன் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வருவான், தெரியும். ஆமே, எல்லாமே தெரியும். கர்த்தர் அறிவா. எனவே அகன்று போக கூடாது. எனவே தான் தாவீது சொல்லுகிறார், உடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே? ஹல்லேலூயா. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும். அகன்று போகிற அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் ஸ்கிட் ஒரு ஸ்கிட் என்ன அப்படின்னா, ஒரு அப்பா அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க. அவர் ஒரு கிஃப்ட் கொண்டு வருவார். கிஃப்ட் கொண்டு வந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு ஆப்பிள் கொடுத்து, நீங்க யாருக்கும் தெரியாத இடத்துல இருந்து நீங்க இதை சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிஃப்ட். சரின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை ஒழிச்சு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துடும். யாரும் பார்க்குறாங்களா இல்லை. இன்னொரு பிள்ளையும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடும். 3வது பிள்ளை அப்படி ஆப்பிளோட வருவான் அழுதுட்டு. முதல்ல நான் சாப்பிட்டேன், யாரை பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. மம்மி சொல்றாங்க, நான் பார்த்தேன். எங்க சொல்லுங்க, எங்க இருந்து சாப்பிட்டேன் சொல்லுங்க. இல்ல பார்க்கல, ஜெயிச்சிட்டான். 2வது பிள்ளையும் ஜெயிச்சிட்டான். 3வது பிள்ளை சொல்றான், இல்ல டாடி, எனக்கு நான் கட்டில் கீழே போய் சாப்பிடலான்னு பார்த்தேன், அங்கேயும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். பாத்ரூமை பூட்டிட்டு சாப்பிடலாம் பார்த்தேன், அங்கேயும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். வெளியே ஓடி போய் பார்க்கலாம் பார்த்தேன், அங்கேயும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். அது யாருப்பா? அதுதான் ஜீசஸ் அப்படின்னா. ஹல்லேலூயா. டே பாஸ்டர் வராங்க, சேனலை மாத்தாத. ஜீசஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, மாத்தாத. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏ பாஸ்டர் வராங்க, ஐயோ சோஃபால எல்லாம் இருக்கு, இப்ப மாத்த முடியாது, ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வா, முடிச்சு. தன் பாவங்களை மறைக்கிறவன். அவங்க வேற வசனம் கொண்டு வருவாங்க, அன்பு சகல பாவங்களை மூடும். பாத்தீங்களா இந்த போவாஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இன்னைக்கு அறுவடை நாள்ல அவர் நல்ல திராட்சரசம் குடிச்சிட்டு படுத்திருப்பாருன்னு நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். கப்பலுக்கு பின்னாடி சும்மா தலையில வச்சு தொங்கிட்டு இருக்கிறாருன்னு எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாமே கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்தார், என் உட்காருதல் உமக்கு தெரியும், என் எழுந்திருத்தல் உமக்கு தெரியும், நான் நடக்கிறது தெரியும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். உங்களுக்கு தெரியும். டெய்லி இந்த ஜெபம் இருக்கணுங்க. வேதனை உண்டாக்கும் நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை, ஆமென். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும். ஆமென். 4வதாக அர்ப்பணியுங்கள். இந்த ரூத் என்ன செய்தால் தெரியுமா? 7வது வசனம், மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டான். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாத தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாளின் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் சுதந்திரவாளி. சுதந்திரவாளின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன என்னவும் செய்யற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு.
இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. பலிபீடத்தின் மேல ஈசாக்கு கிடத்தப்படும் போது ஈசாக்கு அப்பா கிட்ட கேட்கல, அப்பா என்ன செய்ய போறீங்கப்பா, எங்கப்பா முதல்ல கத்தி இறக்க போறீங்க, கேட்கவே இல்லை. ஏன்னா நான் அவர் என்னப்பா செய்வீங்க, என்ன செய்வீங்க, இது அர்ப்பணிப்பு கிடையாது. நீங்க என்னவும் செய்யுங்க, இதுதான் அர்ப்பணிப்பு. எனக்கு என்ன செய்வீங்க என்பது அர்ப்பணிப்பு அல்ல, என்னவும் செய்யுங்க. ஆமே. ஏன்னா ஜீசஸை பார்த்து எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல போறீங்க, நீர் சுதந்திரவாளி. ஆமே. இந்த என்னவும் செய்யுங்கன்னு விட்டுட்டோன்னு வைங்களேன், அவர் செய்யறதை குறித்து நம்ம முறையிடவே மட்டும் புலம்போ, நீதான சொன்ன என்னவோ செய்யுங்க. ஆமே. இப்படி சொல்லணும்னா அவ்வளவு நம்பணும். நான் எந்த அளவுக்கு, அதனாலதான் இந்த ஃபெய்த்தினுடைய, இந்த விசுவாசத்தினுடைய உச்சம் இருக்குல்ல, அது கடல் மேல் நடப்பதல்ல, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அது ஒப்பு கொடுக்கிறது தான். அதாவது சின்ன வயசுல இருந்தே வளர்த்த மகளை இந்த மேரேஜ் அன்னைக்கு அந்த மகளுடைய தகப்பன் வந்து கைப்பிடிச்சு அந்த மணவாளன் கையில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி ஒப்பு கொடுப்பாங்க. அது அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஆமே. அப்படி அப்படி ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த ரூத் பாத தண்டையில் நான் சும்மா அர்ப்பணிக்கிறேன்னு அப்படி ஒன்னும் முழங்கால் போட்டு இப்படி இல்லை, ஆண்டவரே எனக்கு என்ன செய்வீங்க அப்படி இல்லை, என்ன என்னவும் செய்யலாம். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாகும் பாதம் தினம் எப்போதும். இப்படி அர்ப்பணித்ததுனாலதான் பிதா தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நொறுக்க சித்தமா